tokens. Tokens அப்படிங்கிறது the smallest individual unit in a that is used in a program அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமில் உள்ள ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் வந்து என்னது டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இதை வந்து லெக்சிக்கல் யூனிட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ டோக்கன் வந்து நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். வேர்ட்ஸ்லேருந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். சென்டென்ஸ்லேருந்து பேராகிராஃப் ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது இந்த அல்ஃபபெட் இல்லையா, ஏபிசி, கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏபி, அதுதான் வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் பார்ட் இல்லையா, அந்த ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்மாலஸ்ட் பார்ட். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் யூனிட்டில் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் என்னது டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் டோக்கன்ஸ்லாம் இருக்குது. ஐடென்டிஃபையர்ஸ், keywords, operators, delimiters, literals. Okay, so 5 type of tokens வந்து பைத்தான்ல யூஸ் பண்றோம். So first one என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா identifiers. So identifiers அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து உங்களுடைய உன்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம நேமை சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய நேம். அதே மாதிரி இதில் வந்து ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது நம்ம ஒரு வேரியபிள்ஸ் வந்து, அதாவது ஒரு நேம் கொடுக்கறது தான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு நேம். அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர். அது வேரியபிளாக இருக்குது. வேரியபிள் வந்து நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறோம். சரி, அது ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி கிளாஸ் ஒரு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸில் வந்து மெத்தட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் கிளாஸ்க்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுப்போம். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் நேம், அதாவது அது வந்து ஒரு வேரியபிள் நேம் சொல்லலாம், ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், கிளாஸ் நேம் சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஒரு நேம் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ எப்படி நம்மளுடைய நேம் இருக்குது, அதே மாதிரி நம்ம வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் நம்ம. அதுதான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஐடென்டிஃபையர்ஸ் வந்து கொடுக்கணும், ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்குது. சும்மா நம்மளாக ஒரு இஷ்டத்துக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அந்த நேம்க்கு வந்து சில ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடென்டிஃபையர் வந்து நம்ம ஸ்டார்ட் வித் அல்ஃபபெட்ஸ். அது வந்து அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அது கேபிட்டல் அல்ஃபபெட் ஏபிசிடியாக இருக்கலாம், ஸ்மால் ஏபிசிடியாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். அண்டர்ஸ்கோர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அடிஷன் அப்படின்னு கூட கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அடிஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் ஏயும் கொடுக்கலாம், நீங்கள் ஸ்மால் ஏயும் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9. 0 to 9 எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட் லெட்டராக இருக்கக்கூடாது, மிடில் இருக்கலாம், அது லாஸ்ட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். தென் பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். Case sensitive, that is upper case and lower case are different. Upper case and lower case, for example, இப்போ நான் அடிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல்லாக கொடுக்குறேன். அதே மாதிரி அடிஷன் ஸ்மால் லெட்டர்ஸில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிளாக தான் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து எடுத்துக்கும். ரெண்டுமே அடிஷன் தான், ஆனால் அது ரெண்டுமே ஒரே வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. இது தனி வேரியபிள் நேம், அது தனி வேரியபிள் நேம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அதுதான் upper case and lower case வந்து different அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then identifier must not be a Python keyword. Keyword அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பார்ப்போம், ஏன்னா அது ஒன் ஆஃப் தி டோக்கன். அந்த கீவேர்டு வந்து இருக்கக்கூடாது. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் நேம் வந்து அந்த கீவேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் does not allow punctuation characters. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், பர்சன்டேஜ், டாலர், அட் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து வேரியபிள் நேம் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இதுதான் ரூல்ஸ். இந்த பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் வந்து வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இதெல்லாம் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். பார்த்தீங்கன்னா சம் கேபிட்டல் லெட்டரில் எஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே தான், அலோடு இல்லையா. ஸோ டோட்டல் ஹைஃபன் மார்க்ஸ் அண்டர்ஸ்கோர் அலோடு, அது முன்னாடியும் அலோவ் பண்ணலாம், இடையிலையும் அலோவ் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்பேஸ் நம்ம இப்போ டோட்டல் மார்க்ஸ் இடையில ஸ்பேஸ் விட்டு நம்ம வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்போ அது இன்வேலிட் ஆகிடும், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது.
ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா எரர் காட்டும். அதுமாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்மால் கேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்1, அதாவது நம்பர் வந்து அட் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் வந்துருக்கு. இதே இது பிகினிங்கில் வந்தது அப்படின்னா அது வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபை. இங்கே பாருங்கள் 12 நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டராக வந்துருக்கு. ஸோ அது மாதிரி வந்ததுன்னா எரர் காமிக்கும். அதுமாதிரி டாலர் சிம்பிள்ஸ் இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வரக்கூடாது. அதேமாதிரி இது ஹைஃபன் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த ரெண்டு இப்போ நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வாலிட் ஐடென்டிஃபையர்ஸ். கண்டினியூ கண்டினியூ, பிரேக், இஃப், எல்ஸ், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர் காட்டும். ஓகேங்களா, ஸோ ஒரு வேரியபிள் நேம் நம்ம க்ரியேட் பண்ணோம் அல்லது ஐடென்டிஃபைஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் நேம்ஸ் அல்லது ஐடென்டிஃபைஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் that is used by Python interpreter to recognize the structure of program. ஓகேவா, கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அது வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இட்செல்ஃப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வேரியபிள் நேம் வந்து யூசர் டிஃபைன், நம்மளாக டிஃபைன் பண்ணி யூசராக வந்து ஒரு நேம் கொடுக்கறது தான் ஐடென்டிஃபைஸ் அல்லது வேரியபிள். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு இருக்கும். ப்ரீ டிஃபைண்டாக வந்து கீவேர்ட்ஸ் வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் நீங்கள் ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்து வேரியபிள் நேமாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது கீவேர்ட்ஸ், இது ரிசர்வ் வேர்ட்ஸு, இது நீங்கள் வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். ஓகேவா, அது வந்து ரிசர்வ்டு கீவேர்ட். அது வந்து சில பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, மற்ற பர்பஸ்க்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ், நன், கிளாஸ், கண்டினியூ, இஃப், எல்ஸ், எல்ஸ், எக்ஸப்டிங், ரைஸ், மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுடைய சில சமயம் வந்து இதில் எது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் அந்த ட்ரூ ஆர் இதில் வந்து கேட்பாங்க. 1 மார்க் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. இதில் வந்து வேலிட் கீவேர்ட்ஸ், ஃபைண்ட் அவுட் த வேலிட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபால்ஸ் இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும், என் வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும், டி வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும். ஸோ வந்து இந்த 3 தான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். மற்ற எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் கேஸ்லாம் இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டர் கேஸ். இது 3 வந்து இந்த இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், என் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என் வந்து கேபிட்டல், நன்னு, டி வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ அந்த ஒரு கீவேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேரியபிள் நேம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் வந்து கீவேர்ட்ஸில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபால்ஸ், ட்ரூ, நன் அப்படிங்கிறது கீவேர்டு. இப்போ நான் இதை வந்து ஒரு வேரியபிள் நேமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்மால் லெட்டர் வந்து ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இதே இது ஃபால்ஸ் நான் சொன்னது கேபிட்டல் லெட்டர் இல்லையா, கேபிட்டல் லெட்டர் தான் வந்து கீவேர்ட்ஸ், அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், FALSC ஃபால்ஸ் நான் அடிக்கும் போது என்ன ஆகுது, ரெட் கலரில் மாறுது. இது வந்து கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபையர்ஸ் தட் இஸ் வேரியபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் TRUE. இதை வந்து ஒரு வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து கீவேர்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது, ஆர் அப்படிங்கிறது கீவேர்ட் இருக்குது. ஸோ இஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீவேர்டு ரெட் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்டை வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபால்ஸ், நன், ட்ரூ மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மற்ற எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேவா, இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். இது வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். பைத்தான் இன்டர்பிரேட்டர் இட்செல்ஃப் வந்து இட்ஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்காண்டி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ் வந்து வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அது வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கு, ஓகேவா, சில கால்குலேஷன் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். கால்குலேஷன் பர்பஸாக இருந்தாலும் சரி, கண்டிஷனல் மேட்சிங், சில மேட்சிங் பர்பஸ், A greater than B, A equal to B, அந்த மாதிரி செக்கிங் கண்டிஷனுக்காண்டி நம்ம
யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் வந்து என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பரண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வேரியபிளாக இருக்கலாம் அல்லது ஒரு வேல்யூஸாக இருக்கலாம். அந்த ஆப்ரேட்டரை வச்சு ஒரு ரெண்டு வேல்யூஸ் வச்சு நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஆப்பரண்ட் அப்படிங்கிறது வேல்யூவாக இருக்கலாம் அல்லது வேரியபிள்ஸாக இருக்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் அப்படின்னாலே வந்து என்னது, நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு நம்ம பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன, இப்போ நம்ம கால்குலேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். கால்குலேட்டரில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் சப்போர்ட் த ஃபாலோயிங் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ், மைனஸ், ஆஸ்டரிஸ்க், ஸ்லாஷ், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோர் டிவிஷன்னா நம்மளுக்கு ரிமைனிங் வரும். கோஷன்ட் இது ரிமைண்டர். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஆப்ரேட்டர். ஆப்பரண்ட் அப்படிங்கிறது இட் மே பி அ வேல்யூஸ். இந்த வேல்யூஸாக இருக்கலாம், 10, 100, 10 இந்த மாதிரி வேல்யூவாக இருக்கலாம் அல்லது வேரியபிள்ஸாக இருக்கலாம். இந்த நம்ம இந்த 100 ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம், இந்த 10 ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். இது ரெண்டையும் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். A + B அடிஷன், A - B சப்ட்ராக்ஷன், A into B that is A * B மல்டிப்ளிகேஷன், A division B. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பரண்ட். இதுதான் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஆப்பரண்ட் வச்சு நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம், என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டரும் வேணும், ஆப்பரண்ட்டும் வேணும். ரெண்டு ஆப்பரண்ட்டும் ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தட் இஸ் அடிஷன் ஆப்ரேஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் அப்படின்னு வாங்க இது எப்படி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். A = ஏதாவது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறேன் 20. P அப்படிங்கிற வேரியபிள் P = 10, ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். இதுதான் வேல்யூ, இதுதான் வேரியபிள். வேரியபிள் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அல்லது கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. A1 கொடுக்கலாம், B1 கொடுக்கலாம். பட் 1A அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம ரூல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வேரியபிள், இது வந்து வேல்யூ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ், மைனஸ், ஆஸ்டரிஸ்க், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனென்ஷியல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம இந்த வேரியபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு A ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன், B இதுதான் வந்து ஆப்ரேட்டர், இதுதான் ஆப்பரண்ட். ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டரும் ரெண்டு ஆப்பரண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் ஆப்ரண்ட் A and B. அது A and B-ஆகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்துங்க A + B அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வருது 30 அப்படின்னு. வேரியபிள் நேமாகவும் இருக்கலாம் அல்லது வேல்யூவாகவும் இருக்கலாம். வேல்யூ அப்படின்னா இப்போ நான் வந்து டைரெக்டாக நான் கொடுக்குறேன் 10 + 20 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும், 13 வரும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அது வேல்யூவாகவும் இருக்கலாம் அல்லது வேரியபிள் நேமாகவும் இருக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடிஷன்ஸ் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A - B அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, A - B கொடுக்குறீங்க, A * B அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஃப்ளோட்டில் வருது. இதே இது A / that is double forward slash B அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து இன்டிஜரில் வரும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ரிமைண்டர் வந்து ஃப்ளோட்டில் வரும். இதே இது இன்டிஜரில் வரணும், எனக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நார்மல் டிவிஷனில் ஃப்ளோட்டில் தான் வரும்.
உங்களுக்கு ஃப்ளோட்டில் வர வேண்டாம், இண்டிஜரில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க கொடுக்கணும் அப்படின்னா a டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் b அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து a மாடல்ஸ் a மாடல் ஆஃப் b அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ, ரிமைண்டர் வந்து 0. தென் a எக்ஸ்போனன்ட் a எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் b சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ட் பவர் வந்து வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். தட் இஸ் ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். which checks the relationship between two operands. ரெண்டு ஆப்பரண்ட்டுக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம்னா கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறத உங்களுக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து செக் பண்ணி அதோடைய ரிசல்ட் வந்து எப்பொழுதுமே எதாக இருக்கும் அப்படின்னா பூலியன் வேல்யூவாக இருக்கும், அதாவது ட்ரூ அல்லது ஃபால்ஸாக இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா ரிலேஷனல் அல்லது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். டபுள் ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து டபுள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டபுள் ஈக்குவல். இது கிரேட்டர் தென் சிம்பிள், கிரேட்டாக இருக்குது, ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட கிரேட்டராக இருக்கா, ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட லெஸ் தெனாக இருக்கா, அல்லது கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவலாக இருக்கா, ரெண்டுமே செக் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், நாட் ஈக்குவல், ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவுக்கு ஈக்குவல் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ தட் ரிசல்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட் இஸ் பூலியன் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய புக்கில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து கீபோர்ட்லேருந்து கெட் பண்ணியிருக்காங்க. யூசர்ட் வந்து ரன் டைமில் நம்ம இன்புட் கெட் பண்ணால் இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது இன்புட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீபோர்ட்லேருந்து இன்புட் வந்து வேல்யூ கெட் பண்ணுறோம் யூசர்ட் வந்து ஏ அண்ட் பி. அந்த வேல்யூ எப்பொழுதுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து இண்டிஜுவல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இல்லை, ரிலேஷன் ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அது இண்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏ வேரியபிள் அண்ட் பி வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். பண்ணி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் தட் இஸ் இந்த கம்பேரிட்டிவ் அல்லது ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் வந்துச்சு நம்ம ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். அதுதான் ஒரு ப்ரோக்ராமாக எழுதியிருக்காங்க. வாங்க இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் a equal to a equal to 20, b equal to 30 கொடுக்குறேன். இப்போ first operators a greater than b செக் பண்ணால் ரிசல்ட் வந்து எப்பொழுதுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ a greater than b இல்லை இல்லையா. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் வந்துருக்கு. a less than b, ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூ இல்லையா. a வந்து 20 தான், b-ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ வந்துருக்கு. a நாட் ஈக்குவல் டு b-யா, ட்ரூ தான், ஏயும் பியும் ஈக்குவல் கிடையாது. a ஈக்குவல் டு b-யா அப்படிங்கிறத செக் பண்ணாங்க, ஃபால்ஸ், ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லை. இப்போ ஏயும் பியும் ஈக்குவல் ட்ரூ வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரூன்னு வரும். a ஈக்குவல் டு b அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது வரும் இல்லையா. அடுத்து a greater than ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுங்க, ட்ரூ தான் இல்லையா, ஈக்குவலாக தான் இருக்குது. ஏயும் பியும், ஏவுடைய வேல்யூ 10, பியுடைய வேல்யூ 10, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிஆர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுவும் ட்ரூன்னு உங்களுக்கு காமிக்கும்.
இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படிங்கிறதுல ஹலோ அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஹலோவா அப்படின்னு செக் பண்ணுறேன். எஸ் அப்படிங்கிறது எஸ்ஸுங்கிற வேரியபிளில் நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை. இப்போ இந்த எஸ்ஸுங்கிற வேரியபிளை எஸ்ஸுங்கிறதுல ஹலோ தான் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ இருந்தது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ எஸ்ஸுங்கிறதுல நான் வந்து வேறு ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, ஸ்ட்ரிங் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அல்லது ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ரெண்டு வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அல்லது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அண்ட், ஆர், அண்ட் நாட். ஸோ இந்த மூணு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏக்கு வேல்யூ 97, பிக்கு வேல்யூ 35. இதை வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க பாருங்கள். ஆர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அதாவது ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் என்ன ஆப்ரேட்டர்ஸ், இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எவால்வேட் பண்ணுறோம். பாருங்கள், இது ரெண்டில் ஏதாவது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா, ஏதாவது இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அல்லது இது ஏ ஈக்குவல் டு பி ட்ரூவாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஏதாவது ஆர் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூ வரும். அண்ட் அப்படின்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஏ கிரேட்டர் தென் பியாகவும் இருக்கணும், ஏ ஈக்குவல் டு பியாகவும் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். தென் நாட் அப்படின்னா நாட் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை கிரேட்டர் தென் ஏ வந்து பெருசாக தான் இருக்குது பியை விட இல்லையா. ஸோ அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நாட் அப்படின்னாலே இல்லையா அப்படின்னு கேட்குது. நாட் ஏ கிரேட்டர் தென் பியா இல்லை, ஏன்னா இங்கே வந்து ஏ வந்து பியை விட பெரிய நம்பராக இருக்குது, அதனால் ஃபால்ஸ் வரும். வாங்க இதை எப்படி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எவால்வேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 10 கொடுக்குறேன், பிக்கு வந்து 20 கொடுக்குறேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பியா ஆர் A not equal to B. ஒன்று A greater than B இருக்கணும் அல்லது A not equal to B இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா A greater than B இல்லை, A வந்து பெரிய நம்பர் இல்லை. அல்லது A not equal to B, ஏயும் பியும் ஈக்குவல் இல்லாமல் இருக்கா, ஆமாம், A வந்து 10, B வந்து 20. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இதில் தான் ஆர் கண்டிஷன். இப்போ அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ லெஸ் தென் பி, ஏ வந்து லெஸ் தேனாக இருக்குது இல்லையா, ஏ வந்து லெஸ் தேனாக இருக்குது அண்ட் ஏ ஈக்குவல் டு பி. இதில் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்படின்னா தான் ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். இப்போ ஏ வந்து லெஸ் தேனாக தான் இருக்குது, ஆனால் ஏயும் பியும் ஈக்குவல் கிடையாது இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். A, for example, not A
நாட் ஈக்குவல் டு பி. ஏ நாட் ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பியும் ஈக்குவல் இல்லை தான், ட்ரூ தான் வருது. ஆனால் அது வந்து ட்ரூ தான். ஆனால் அது நாட் இல்லையா அப்படின்னு கேட்காங்க. இல்லை, அது வந்து ஃபால்ஸ். இல்லை, ஏயும் பியும் நாட் ஈக்குவல் டு தான். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். ஓகேவா?